வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த மருத்துவ நன்மைகளை பெறுவதற்கு நம்ம தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து அதை பார்த்தீங்கன்னா சிறிது தண்ணீரோட கலந்து வெதுவெதுப்பான தண்ணீரோ அல்லது சாதாரண தண்ணீரோட கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அரை கப் எலுமிச்சை ஜூஸை 2 லிட்டர் தண்ணீரில் கலந்து வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் குடிக்கலாம். தோல் பொலிவாக இருக்கணும் அப்படின்னா எலுமிச்சை சாற்றை தேனோட கலந்து முகத்தில் தடவி 15 நிமிடம் கழித்து குடிக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வகைகளும் இருக்கு. எலுமிச்சை ஜூஸை நம்ம நேரடியாக பற்கல்ல படும்படி குடிக்கிறது பருப்பு சிப்பியை அந்த எனாமல் லேயரை நமக்கு பாதிக்கலாம். அதனால நம்ம கொஞ்சமா தண்ணீரோட வெதுவெதுப்பான தண்ணீரோ அல்லது சாதாரண தண்ணீரோ நம்ம கலந்து குடிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய லெமன் ஜூஸ். ஸோ லெமன் ஜூஸ் இம்யூனிட்டி பூஸ்டராக நமக்கு செயல்படும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த எலுமிச்சை ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மிக அதிக அளவில் இருக்கு. இது உடலில் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் ரத்த அணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரித்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்தும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளிலிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த ஒரு நோய் கிருமிகளினுடைய தாக்குதலுக்கும் நம்ம உள்ளாகாம ஆரோக்கியமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொண்டு நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே பலப்படுத்திக் கொள்ளலாம். செரிமான மண்டலம் சீராக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து சிறிது தண்ணீரோட கலந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். காலையில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து நீங்கள் குடிப்பதன் மூலமாக கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெளியேறிடும். அதே போல் இந்த லெமன் ஜூஸ் பித்த நீர் சுரப்பை உங்களுக்கு தூண்டி செரிமானத்தை எளிதாக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ வயிற்று உப்புசம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கெல்லாம் இது நல்ல தீர்வாக இருக்கும். நமக்கு செரிமானம் தொடர்பான ப்ராப்ளம், இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலே நீர் சத்தும் நார் சத்தும் நம்ம குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு நாள் அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்க போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும், நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கணும். நீர் சத்தும் நார் சத்தும் போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக லெமன் ஜூஸ் இருக்கு. இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். உங்களுக்கு குடல்களிலே கழிவுகள் தேங்கி விடுவதால் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் என எதுவுமே இருக்காது. செரிமான மண்டலத்தையே நீங்க வலுப்படுத்திக் கொள்ளலாம். வயிறு, குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக நீங்க தண்ணீரோட கலந்து குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம்முடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்றோம்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இறுக்கங்கள் நரம்புகள் காணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு கிடைக்காதால இதயத்துக்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் பாயாது. இதனால இதயத்தினுடைய செயல்பாடு சரியாக செயல்படாத போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் போகும்போது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். குறிப்பாக பிபி ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ எலுமிச்சை ஜூஸோட தினமும் காலையில் வெதுவெதுப்பான தண்ணீர் கலந்து பருகினீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற அந்த நார் சத்து பசியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்னும் குறிப்பாக தேன் மற்றும் வெதுவெதுப்பான நீரோட எலுமிச்சை ஜூஸ் நீங்க கலந்து குடிக்கிறது வளர்ச்சிதை மாற்றத்தை, மெட்டபாலிசத்தை அதிகரித்து தேவையில்லாத கொழுப்பை உங்களுடைய உடல்ல எரிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே நாம ஏதாவது ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸை எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அது உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்துமே தவிர நமக்கு குறைக்காது. ஸோ இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுலேயே வெதுவெதுப்பான தண்ணீரோட அதை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு பசியை கட்டுப்படுத்தப்படும். இதில் நார் சத்தும் நீர் சத்தும் இருக்கு. ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு படிவுகளை கரைத்து இது உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி தேவையில்லாத அந்த கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக உங்களுக்கு எரிச்சு கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதனால் இடுப்பு மடிப்புகளில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கொழுப்புகள், நம்ம தாடை பகுதியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை போன்ற அமைப்பு, இது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸ்லிம்மாக நீங்கள் கணக்கச்சிதமாக உங்களுடைய உடல் எடையை வைத்துக் கொள்ளலாம். சிறுநீரக கற்கள் இருந்து
நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு, கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ லெமன் ஜூஸோட கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணீர் கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் சிட்ரிக் அமிலம் இருக்குங்க இல்லையா, அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை முன்னாடியே தடுக்கும். ஏற்கனவே சிறிய அளவில் கற்கள் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை கரைக்கிறதுக்குமே இது வந்து துணை புரிய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுடைய சிறுநீரகத்தை அந்த கழிவு நீக்க மண்டலத்தை எப்போதுமே நீங்கள் ப்ராப்பராக செயல்பட வைக்கணும். ஒருவேளை சிறுநீரகம் வந்து உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்குன்றது தெரிஞ்சாலுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்னாக அந்த லெமன் ஜூஸ் தான் இருக்குது. அப்போ தினமும் ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் வெதுவெதுப்பான தண்ணீரோட கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பழுதடைஞ்சிருக்கக்கூடிய சிறுநீரகம் கூட மீண்டும் நலம் பெற ஆரம்பிக்கும். அந்த சிட்ரிக் அமிலம் தான் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் ஆகாமல் கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்ய வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். எலுமிச்சையில் வந்து இரும்பு சத்து குறைவாக இருந்தாலுமே நாம் உண்ணக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உறிஞ்சி நம்மளுடைய உடலில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து கிடைக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் சிட்ரிக் அமிலம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ லெமன் ஜூஸ் வந்து நம்ம குடிக்கும் போது விட்டமின் சி, சிட்ரிக் அமிலம் எல்லாமே நமக்கு இரும்புச்சத்தை உறிஞ்சி இரும்புச்சத்து பற்றாக்குறையை நம்மளுடைய உடம்புகளை நீக்கிறதால ரத்த சிகப்பணுக்கள் போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கிடைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, அதிகப்படியான கவனமின்மை, இந்த கவனச்சிதறல் இது எதுவுமே நமக்கு இருக்காது. இது எல்லாமே ரத்த சோகை நோய்களுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் தான். ஸோ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு அதிகமாகவும் ஆகலாம். அது ரொம்ப உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸோட கவுண்ட் குறைஞ்சு போகும்போது ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லெமன் ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த அனிமியா அப்படின்ற அந்த ப்ராப்ளத்தை வராமல் தடுக்கும். காய்கறிகளோட லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் சேர்த்து உண்பது ரத்த சோகையை வராமல் தடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து செய்யலாம். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கொண்டது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய லெமன் ஜூஸ்ங்க. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் லெமன் ஜூஸில் இருக்குது. ஸோ எலுமிச்சில் இருக்கக்கூடிய லிமோனின் மற்றும் குவர்சடின் போன்ற தாவர கலவைகள் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு அப்படின்றத சில ஆய்வுகளை நமக்கு தெரிவிக்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும். அதே போல் புதுசாக நமக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களிடமிருந்து நம்மளை விடுபட வைக்கும். இதனால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களையும் நம்ம மீண்டும் புதுப்பித்து கொண்டு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கலாம். தேவையில்லாத இந்த புற்றுநோய் கிருமிகள்லாம் நம்மை தாக்கி உடல் செல்களை பாதிக்கிறது. புற்றுநோய் செல்கள் வந்து நம்ம வந்து தாக்கியிருந்தாலுமே நம்ம அதிலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு, தாக்காமல் முன்னாடி தடுக்கிறதுக்கு எல்லாமே லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கான காரணம் என்னன்னா லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் தான். தாவர கலவைகள் லிமோனின், குவர்சடின், ஆன்டி ஆக்சிடென்ட்களாக இருக்கிறதால தான் கேன்சர், அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து நம்ம கொண்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் வந்து நீங்கள் விடுபட்டு உடலுக்கு வேண்டுமான ஆற்றல், மன ஆற்றல் வந்து நீங்கள் பெறுவதற்கு, உடல் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கெல்லாம் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். மன அழுத்தம் மற்றும் ஆற்றல், அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீங்க. எனர்ஜியாக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எலுமிச்சையினுடைய வாசனை, அந்த அரோமா இருக்குது பார்த்தீங்களா, அதுவே உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைச்சும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணிடும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகள் எங்கும் பாய்ச்சி செல்களை மீண்டும் புதுப்பிச்சு உங்களுடைய அந்த மூடு சேஞ்ச் பண்ணிடும். மனநிலையை மேம்படுத்தக்கூடிய தன்மையை லெமன் ஜூஸ் வந்து கொண்டு இருக்கு. காஃபி அல்லது டீக்கு பதிலாகலாம் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த லெமன் டீ எல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உடலுக்கு உடனடியாக புத்துணர்ச்சியும் எனர்ஜியும் ஆற்றலையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன், ஆன்சைட்டி, தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நீங்கள் விடுபட்டுலாம் சுறுசுறுப்பாக மீண்டும் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுக்காக நீங்கள் தொடர்ந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக், சிறந்த ஆன்டிசெப்டிக், உயர்தர கிருமி நாசினியாக இருக்குது. லெமன் ஜூஸ் வந்து அடிக்கடி தினமும் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.